இப்போ பூஜை பண்ணலாங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிக்கு வந்து அபிஷேகம் முடிஞ்சு, மகாலட்சுமி இவங்க தான் அபிஷேகம் முடிஞ்சு இப்போ வந்து நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். நெய்வேத்தியத்துக்காக வந்து கல்கண்டு சாதம். கல்கண்டு சாதம் போட்டுச்சுங்க. ஊதுபத்தி காமிச்சுக்கலாங்க. சாம்பிராணி தூபம். எப்பயுமே வந்து மகாலட்சுமிக்கு என்னைக்கு பூஜை பண்ணாலையும் இந்த சாம்பிராணி தூபத்தை வந்து காமிங்க. அவங்களுக்கு இதுதான் ரொம்பவே இந்த நறுமணம் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லெண்ணெயெல்லாம் தரும், கணம் தரும் அன்பர் என்பவருக்கே அபிராமி கடைக்கண்களே, ஆத்தாளே எங்கள் அபிராம வள்ளியை பூத்தாளே, அண்டமெல்லாம் காத்தாளே, உன்னை தொழுதார்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. ஓம் சக்தி பராசக்தி. இப்போ வந்து அக்ஷய திருதியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ ஏதோ எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கட்டும் இல்லை தெரியாதா கூட இருக்கட்டும்ங்க சொல்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது வந்து தங்கமும் நகையும் நம்ம வாங்கி வச்சு சேர்த்து வச்சுக்கிற நாள் கிடையாதுங்க. நாளடைவில் வந்து எல்லாமே மாறி போச்சு. ஆனால் இது உண்மையான அக்ஷய திருதிக்கு இது உண்மையான அர்த்தமே கிடையாதுங்க. இது ஒரு தானமும் தர்மமும் தவமும் செய்தவர்களுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பகீரதன் பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகள் வந்து தவம் செய்து கங்கையை பூமிக்கு வர வைத்த நாள் தான் இந்த அக்ஷய திருதி நாள். குசேலன் செல்வம் எல்லாத்தையும் எனக்கு வேணாம், கண்ணன் மட்டும் எனக்கு போதும், அவரோட அன்பு மட்டும் போதும், அவரோட நட்பு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அவருக்கு வந்து கொடுத்துட்டாரு, கண்ணன் கிட்ட கொடுத்துட்டாரு. அதை கண்ட இறைவன் வந்து அவரோட அன்பை பார்த்து வந்து அஷ்டலட்சுமியும் வந்து அவர் வீட்டுக்கு வந்து வர வச்சு அவரோட வறுமையை போக்கிய நாள் தான் வந்து இந்த அக்ஷய திருதி நாள். ஆதிசங்கரர் பவதே பிக்ஷாந்தே தேவின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீட்டில் போயிட்டு நின்னாராம். ஆனால் அவங்க வீட்டில் வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி மட்டும்தான் விரதத்தை விடுறதுக்காக வச்சுருந்தாங்களாம். ஆனால் அவங்க வந்து நம்மக்கிட்ட கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த நெல்லிக்கனியை வந்து தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து தானம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக தானம் பண்ணதை வந்து இவர் வந்து வாங்கிட்டு அது வந்தது வந்து சிவபெருமான். அவங்களுக்காக அதை தானம் பண்ணதை இவர் என்ன பண்ணிட்டா இவங்களோட அன்பு உண்மையான பக்தியையும் பார்த்து வியந்து அவங்களுக்காக கனகத்தாரா சோஸ்திரத்தை வந்து பாடி அவங்களோட வறுமையும் போக்குல நாள் தான் இந்த அக்ஷய திருதி நாள். அப்புறம் சிவபெருமானே பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணிக்கிட்டே போயிட்டு பிச்சா பாத்திரத்தில் வந்து அவர்கிட்ட வந்து யாசகம் எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு புராண கதையில சொல்றாங்க. அன்னபூர்ணியே வந்து சிவபெருமானுக்கு பிச்சை அளித்த நாள் தான் இந்த வந்து அக்ஷய திருதி நாள். இந்த மாதிரி வந்து தானங்களும் தர்மங்களுக்கும் தான் உகந்த நாளை தான் அக்ஷய திருதி நாள்னு சொல்றாங்க. இதை நாளடைவில் வந்து தனக்காகன்னு எடுத்து சேர்த்து செல்வங்களையும் நகையும் வெள்ளியையும் கொண்டு வந்து வீட்டில் குவிச்சு வைக்கிற நாள் கிடையாதுங்க. உண்மையான இறைவன் மேலே அன்பு வச்சிருந்தா போதுங்க. இறைவன் நம்ம கூட தான் இருப்பாரு. அவர் கூட இருந்தால் நமக்கு எல்லா நல்லதுமே நடக்குங்க. இந்த நாளில் வந்து தானங்கள் பண்ணலாம். என்னென்ன தானங்கள் பண்ணலாம்னா அரிசி, கோதுமை, பருப்பு இந்த மாதிரி தானங்களை கொடுக்கலாங்க இல்லாதவங்களுக்கு. அதை விட்டால் அன்னதானம் எப்படி செய்யலாம்னா தயிர் சாதம், மோர், இந்த பானகங்கள் இந்த மாதிரி வந்து தானம் பண்ணலாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு அடுத்த அக்ஷய திருதிக்கு உங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க.
நமக்காண்டி அப்படின்றத விட அடுத்தவங்களுக்காகவும் நம்ம செய்யணும்னு நினைங்க. கொஞ்சமாவது தான தர்மங்களை செய்வோம், இறைவனுக்காக வாழ்வோம். அவர் எல்லாம் நம்ம இல்லைங்க, எல்லாமே இறைவன் தான். அவர் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. கடவுள் தான். இன்னைக்கு கூட பாருங்க, எனக்காக நான் எதுவுமே வாங்கலைங்க. எனக்கு தங்கத்தை கொடுங்க, நான் கம்மல் வாங்கி போட்டுக்கணும், நகையை வாங்கி போட்டுக்கணும்னு இந்த நாளில் போய் நான் எதையும் எனக்காக எடுக்கலைங்க. எனக்கு நான் ஒவ்வொரு வருஷமும் இந்த மகாலட்சுமி தாயாரையும் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நான் வாங்கிட்டு வந்தேன். பக்கத்தில் எரியுது பாருங்க, அந்த விளக்கும் அக்ஷய திருதி அன்னைக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா பசு மேலே பாருங்க, இங்கே வச்சிருக்க பாருங்க, இவங்க எல்லாமே அக்ஷய திருதி அன்னைக்கு தான் நான் வாங்கினது. எல்லாமே வெள்ளி சிலை தாங்க. எல்லாமே இறைவனை வாங்கி வச்சு தான் இங்கே பூஜை பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இறைவன் கிட்ட நம்ம 5 நிமிஷம் இந்த மாதிரி விளக்கு போட்டு பூஜை பண்ணும் போது அந்த மன நிம்மதி அமைதி இருக்கிறது வேற எதுலேயும் கிடைக்காதுங்க. ஒழுக்கங்களும் நல்ல ஒரு எல்லாமே இறை பக்தியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லதே கிடைக்குங்க, நல்லது நடக்குங்க. இறையருள் உலகெங்கும் நிறைஞ்சிருக்கணும்னு ஆசைப்படுறேங்க. இதே மாதிரி எல்லாரும் இது ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தாலையும் மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது சொன்னது உண்மையாக இருந்தாலே அதை உள்வாங்கி நீங்களும் நான் நல்லா மென்மேலும் முன்னேறணும்னு ஆசைப்பட்றேங்க. இந்த நாளில் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு தானத்தை பண்ணுங்க. நான் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நானே செஞ்ச லட்டுங்க, அது ஃபுல்லாக நெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். அதை வச்சுருக்கேன். ஒரு லட்டு எடுத்து அம்மனுக்கு வச்சுருவோம். அவங்க எப்பயுமே இந்த நெய்யில் பலகாரம் செஞ்சு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வச்சுருக்கேன். இந்த நாளில் என்னமே என்னால் வாங்க முடியல அப்படின்னா உப்பு மஞ்சள் தூள் வாங்கிட்டு வைங்க. அதை விட சிறப்பானது வேறு எதுவும் இல்லைங்க. லட்டு வச்சுருவோம் அம்மனுக்கு. உப்பு வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் அரிசி வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் பருப்பு வச்சுருக்கேங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம், அதுக்கப்புறம் இந்த சைடு மஞ்சள் குங்குமம். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது அக்ஷய திருதி இதுதான் வைக்கணுங்க. வேற ஒன்றும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைங்க போதும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்கிட்ட தங்கம் வாங்க முடியல, வெள்ளி வாங்க முடியல அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் தேவையில்லைங்க. மகாலட்சுமி தாயாரோட படம் இருந்தாலே போதுங்க. அவங்கக்கிட்ட உட்காந்து வேண்டுங்க. வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை நீங்களும் பார்ப்பீங்க. இறையருள் என்றைக்குமே நம்ம வாழ்க்கையை செல்வத்தை தாங்க கொடுக்கும், நம்மளை கீழே என்றைக்குமே தள்ளாது. மனமே ஒரு ஆலயம்னு சொல்லுவாங்க. மனமே ஒரு கோயில், உள்ளமே ஒரு ஆலயம்னு சொல்லுவாங்க. உள்ளத்தை தூய்மையை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த இறைவனோட அருள் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கடவுளை பூஜை பண்ணுங்க. கடவுள்கிட்ட உங்களோட பிரார்த்தனையை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். வேறு யார்கிட்டையும் சொல்ல தேவையில்லைங்க. அவங்க நல்லதை உங்களுக்கு கொடுப்பாங்க. பாருங்கள், மகாலட்சுமி தாயார் பூஜை பண்ணியாச்சுங்க. இன்னைக்கு வந்த விநாயகர் இவர் தாங்க. இன்னைக்கு வாங்கிட்டு வந்த விநாயகரை சம்முன்னு உட்காந்துட்டாரு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இவ்வளோதான் என்னோட பூஜை முடிஞ்சதுங்க. அக்ஷய திருதி பூஜை இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நான் 5 பவுன் எடுத்தேன், 10 பவுன் எடுத்தேன்லாம் போடுவாங்க. அதையெல்லாம் பார்த்து தயவு செஞ்சு வீட்டெல்லாம் சண்டை போடாதீங்க. அவ்வளோ வாங்கி கொடுத்தாங்க, எனக்கே வாங்கி கொடுக்கல. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க, சந்தோஷமாக வாழுங்க. அதுவே போதும். யார்கிட்டையும் சண்டை அடிக்காதீங்க, புருஷங்கிட்ட சண்டை அடிக்காதீங்க, அப்புறம் அம்மா வீட்டில் சண்டை அடிக்கிறது இதெல்லாம் வேண்டாங்க. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு வாழுங்க. ஒரு உப்பு, ஒரு மஞ்சத்தூள், அதுவே போதுங்க. அதை கொண்டு வீட்டில் வச்சு மஞ்சத்தூளையும் குங்குமத்தையும் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணிவிட்டு, இந்த வருஷம் என்னோட கஷ்டம் விலகணும், அடுத்த வருஷம் நான் நல்லா இருக்கணும், அவங்கக்கிட்ட உண்மையாக பிரார்த்தனை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வறுமை போயிடுங்க. அடுத்த வருஷம் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள், நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம். அந்த மகாலட்சுமியோட தாயாரோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டுங்க. அனைவருக்கும் அக்ஷய திருதி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.